शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृज्ञानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गदामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्गुरां श्रीमन्मन्तकटाक्षलब्धविभवब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இசை வரிசைனா அது நம்மளோட கர்நாடக இசை. இந்த கர்நாடக இசைக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வேற யாருமே இல்லை, தியாக பிரம்மமே தன்னோட குருவாக ஏற்றுண்ட புரந்தரதாசர் தான். அவர் தான் சரளி வரிசை, ஜண்ட வரிசை, வர்ணம், கீதம்னு பல விதமான பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கார். இதை வச்சு தான் சங்கீத பால பாடமாக நம்ம எல்லாம் கற்றுண்டு கர்நாடக இசையில் முதல் படியை எடுத்து வைக்கிறோம். தியாகராஜ பிரம்மம் வாழறதுக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடியே புரந்தரதாசர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு பல நூல்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, புரந்தரதாசர் லட்சக்கணக்கான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காராம். ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்னமோ ஆயிரக்கணக்கிலையோ என்னமோ தான். அது மாதிரி தான் பல பாடல்கள் நம்ம கைவிட்டு போயிருக்கு. உதாரணத்துக்கு திருப்புகழில் அருணகிரிநாதர் எழுதின பல பாடல்கள் நம்ம கையில் கிடைக்காத மாதிரி இந்த புரந்தரதாசர் எழுதின பல பாடல்களும் நமக்கு கிடைக்கவே இல்லை. இப்போது இந்த புரந்தரதாசர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, எதனாலெல்லாம் அவர் இந்த மாதிரி பாட்டு எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு நாரதர் வைகுண்டத்தை நோக்கி பிரவேசம் பண்ணுறார். ஹே நாராயண ஹரி நாம பஜோ ரே நாராயண வேத பாராயண ஜகதோதாரா ஜனோபகாரா பாவன சரண பதித ஜனாவன நாராயண ஹரி நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயண நாராயண சத்யநாராயண நாராயண வேத பாராயண ஹே நாராயண ஹரி நாம பஜோ ரே நாராயண வேத பாராயண வேத பாராயண வேத பாராயண. இந்த நாரதர் பிரம்மாவோட மானச புத்திரர். எப்பவுமே நாரதரோட நாக்கில் ரதத்தில் ஏறி நாராயணன் நாமம் வலம் வருங்கிறதுனால அவருக்கு நாரதர்னு பேர். எப்பவுமே அவர் வாயில் நாராயண நாமம் தான் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு தக்ஷ பிரஜாபதியோட மகன்களுக்கெல்லாம் இவர் நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணி முக்தியை கொடுத்துட்டதுனால தக்ஷ பிரஜாபதி இவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாராம். என்ன சாபம்? நீ எந்த இடத்துலையும் ஸ்திரமாக எடுக்க மாட்ட, நீ இருக்கிற எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் அப்படின்னாராம். அதனால தான் நாரதர் போகிற இடத்துலெல்லாம் ஏதாச்சும் கலகத்தை மூட்டின்னு இருப்பார். ஆனால் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு ஒரு வாக்குக்கு ஏற்ப அவர் பண்ணுற கலகங்களை எல்லாம் நன்மையிலேயே முடியும். இன்றைக்கி எந்த நோக்கத்தோட வைகுண்டம் வந்தார்னு தெரியாது. ஆனால் வைகுண்டத்தில் பகவான் எவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா? யத்ரைலோக்ய மஹீய சோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யை தரதோபி சுந்தரதரம் தத்ரூபமாச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. எல்லா லோகங்களையும் அந்த பகவானோட திவ்யமான அழகு அப்படியே தன்னை பக்கம் ஈர்ந்துக்கிறதா. எந்த ஒருவர் பகவானோட உருவத்தை பார்த்தாலும் அவளுக்கு மற்ற எது மேலேயும் ஆசையே போகாதான். அப்படி காந்தம் மாதிரி அந்த காந்தனான அன்பாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இழுத்துக்கிறார் பக்தர்கள் எல்லாம் தங்கிட்ட. அதனால தான் அவருக்கு எத்ரைலோக்கிய மஹீய சோபி மஹிதம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அவ்வளோ அழகாக அங்கே பகவான் இருந்துருக்கார். அப்பேற்பட்ட அந்த பகவானை பார்த்த அந்த நாரதர் அப்படியே குதூகலித்து சந்தோஷப்பட்டு பகவான் முன்னாடி போய் நிற்கிறார். உடனே பகவான் நாரதரை பார்த்து, ஹே நாரதா, உனக்கு நான் ஒரு வேலையை சொல்கிறேன், நீ போய் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். உடனே நாரதர், ஆஹா, நான் தாராளமாக பண்ணுறேனே பிரபு அப்படின்னு சொன்னார். சரி, நான் இப்போ சொல்ல போகிற வேலை இதுதான். நீ பூலோகத்தில் ஒரு மனுஷ ஜென்மம் எடுக்கணும்.
மனுஷ ஜென்மத்தை எடுத்து இந்த லோகத்தில் அழிஞ்சுண்டு வர பக்தியை நீ நிலநாட்டி எல்லாருக்கும் பக்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் பகவான். இன்னைக்கு நாரதருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா நம்ம போய் எல்லா இடத்துலையும் கலகம் மூட்டின்ட்டு நம்ம சந்தோஷப்பட்டுவோம். ஆனால் இன்னைக்கு பகவான் என்ன பண்ணுறார், நம்மளண்ட விளையாடுறாரு. பிரகலாத நாரத பராசர புண்டரீக அப்படின்னு சொல்லும் பாகவதம். பிரகல்லாதனுக்கு அடுத்த பெரிய பாகவதரா நாரதர் சொல்லப்படுறார். இப்போ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். ஜனனம் மரணம்னு இந்த லோக வாழ்க்கையில் அவர் ஆட்படாமல் அவர் பகவானையே நினச்சின்னு இருக்கிற பெரியவர். அவருக்கு நீ லோகத்தில் போய் ஆட்படு அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்தது அவருக்கு சாபமாகவே பட்டது. அதனால் ஏன் நீங்கள் என்கிட்ட இப்படி விளையாடணும்னு ஆசைப்படுறேள் அப்படின்னு கேட்டாராம் நாரதர். உடனே பகவான் சொன்னார், நான் சொன்னதை நீ நிறைவேற்றுறேன்னு சொல்லிவிட்ட, நீ போய் அவதாரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னார், நான் இதுக்கு கைமாறா ஒரு வரம் கேட்கலாமா அப்படின்னு. ஓ, தாராளமாக கேட்கலாமே அப்படின்னு சொன்னார் பகவான். அது என்ன வரம் தெரியுமா? நான் பூலோகத்தில் சம்சாரத்தில் ஆட்பட்டிருப்பேன். ஏன்னா நான் பண்ண பாவம் அப்படி, எல்லார்கிட்டையும் கலகத்தை மூட்டி விட்டு சந்தோஷப்பட்டவன் நான். அதனால் பூலோகத்தில் சம்சாரத்தில் நான் மூழ்கின்னு இருக்கும்போது நீ ஒரு கப்பலாக வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, தாராளமாக நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு நாரதரும் பூமிக்கு கிளம்பி வரார். பூமியில் பாண்டுரங்கனை அந்த சுகுணாபாயும் பாண்டுரங்க யோகியும் வணங்கின்னு இருக்கா. அவள் எதுக்கு வணங்கின்னு இருக்கா அப்படின்னா தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக வணங்கின்னு இருக்கா. அப்படி வணங்கின்னு இருக்கிற அவளுக்கு ஒரு திவ்ய குழந்தைய கொடுக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டான். அவளோட ஆசைக்கு இணங்க அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை தான் இந்த நாரதரோட அவதாரமான புரந்தரதாசர். அந்த குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சா. எல்லா இடத்துக்கும் போய் வியாபாரம் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சு 9 பெட்டிகளில் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சாராம். அதனால் அவருக்கு பேர் நவகோட்டி நாராயணன்னு பேர். 9 பெட்டிகளில் கோடி கோடியாக அடுக்கி பணத்தை வச்சதுனால நவகோட்டி நாராயணன்னு பேர். ஆனால் பெட்டியில் இருக்கிற ஒரு காசை கூட வெளியில் எடுத்து செலவு பண்ண மாட்டார். அதுக்கு உதாரணமாக ஒரு கதையை பார்ப்போம். அவருக்கு பூணல் கல்யாணம் எல்லாம் ஆகி வேதத்தை எல்லாம் அத்தியாயனம் பண்ணி பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அவருக்கு தக்க காலம் வந்துடுத்துன்னு சரஸ்வதி பாயை கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த சரஸ்வதி பாயோட இவரும் வணிக பொறுப்பை ஏற்றுண்டு நல்லபடியாக வணிகம் பார்த்துட்டு வந்தா. ஒரு நாளைக்கு நாள் மழை பெஞ்சிருந்தது. சரஸ்வதி பாய் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கோ, நான் போய் கீரை வாங்கிட்டு வரேன் சமைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாளாம். உடனே அவர் சொன்னாராம், தோட்டத்துக்கு போ, அங்கே நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சிருக்கும், அதை எடுத்து வந்து நறுக்கி குழம்புல போடு, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அது போரும்னாராம். 9 பெட்டிகளில் பணத்தை அடுக்கி வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு கீரை வாங்க கூட மனசு வராத அளவுக்கு அவ்வளோ மகா கஞ்சன். அப்படி இருந்தார் அவர். பகவான் பார்த்தார், இவர் இப்படியே போயின்னு இருந்தார்னா பக்தியை பரப்ப மாட்டார், கஞ்சத்தனத்தை தான் பரப்புவார். அதனால் நம்ம போய் ஆட்கொள்ள வேண்டிய தருணம் வந்துடுது அப்படின்னு பகவான் பார்த்தான். உடனே அவரோட அந்த கடைக்கு வரார். கடைக்கு எப்படி வரார்? லோகத்தையே வசீகரிக்கக்கூடிய அழகோடு இருந்த அந்த பகவான் ஒரு வயோதிக வேஷத்தை அணிஞ்சுண்டு வரான். கூடவே ஒரு பையனையும் கூட்டிகிட்டு வரான். அந்த பையன் வேற யாரும் இல்லை, பிரம்மா. அப்படி அந்த 2 பேரையும் கூட்டின்னு வந்து அவரோட கடையில் வந்து நின்றுண்டு, என்னோட பையனுக்கு வயசாகிடுத்து, நான் பூணல் போடணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கோ, நான் பூணல் போடுறேன் அப்படின்னாராம். நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி என்கிட்ட காசு இல்லை, நான் நாளைக்கு தரேன் அப்படின்னாராம். உடனே இவர் நாளைக்கு வந்தார். நாளைக்கும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு அனுப்பிட்டார். இது மாதிரியே தனமும் அனுப்பின்னு இருந்தாராம். இது மாதிரியே ஒரு சம்பவம் பிள்ளையார் கதையில் கூட இருக்குது. என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை பிள்ளையாரை பிடிக்கிறதுக்கு சனி பகவான் வந்தானா. அப்போ பிள்ளையார் சொன்னார், நீ என்னை பிடிக்க தானே போகிற, இன்றைக்கி நீ பிடிக்கக்கூடிய நாள் இல்லை, நாளைக்கு தான் அந்த நாள் வருது, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார். உடனே நாளைக்கு அந்த சனி பகவான் வந்து பிள்ளையாரை பிடிக்க பார்த்தப்போ, நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், நாளைக்கு வர சொன்னேன், நாளைக்குன்னா இன்னிக்கா, நாளைக்கு தான், நான் போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னாராம். இது மாதிரி ஒவ்வொரு தடவை வரும்போதும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி வச்சுட்டாராம். ஒரு தடவை பிள்ளையாருக்கே என்ன ஆகிடுதான், நமக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது, அதனால் நம்ம நாளைன்னு ஒரு போர்டை எழுதி அங்கே வச்சுருவோம், சனி பகவான் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு பிள்ளையார் ஒரு யுக்தி பண்ணி ஒரு போர்டை எழுதி அங்கே வச்சாராம். அன்னிலேருந்து பிள்ளையாரையும் பிள்ளையாரோட பக்தர்களையும் நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சனி பகவான் ஒரு வாக்குறுதி எடுத்துட்டார். அதற்கேற்ப இன்னிக்கும் பிள்ளையாரோட பக்தர்களுக்கு சனி பகவானோட தொல்லை இல்லை. அது மாதிரி இவரும் 6 மாதமாக வந்தார். பகவான் இந்த நவகோட்டி நாராயணன் கிட்ட 6 மாதமாக வந்து எனக்கு இந்த மாதிரி பணம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். ஒரு நாளும் அவர் தரலை. 6ஆவது மாதம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார்.
அதனால் என்ன பண்ணார், ஒரு செல்லாத காசு எடுத்து அவர் கையில் வச்சு, இந்தா இதை நீ வச்சுக்கோ, இதை வச்சு உனக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியணும்னு நினைக்கிறியோ அப்படி கல்யாணத்தை பண்ணிக்கோ, என்னால் இதான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஊரில் எல்லாரும் நீ பெட்டி பெட்டியாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கேங்கிறா, ஆனால் நீ என்னடான்னா ஒரே ஒரு செப்பு செல்லாத காசை தானே கொடுக்குற அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த நவகோட்டி நாராயணன் சொன்னானா, என்னால் இதுதான் முடியும், உன்னால் முடிஞ்சா ஏற்றுக்கோ, இல்லைன்னா போயிண்டே இரு அப்படின்னாராம். உடனே இந்த பகவான் அவரோட கட்டி புரண்டு ரோட்டில் இந்த தெருவில் சண்டை போட்டாராம். அப்பவும் அவர் கேட்கல, ஒரு நயா பைசா அவர் கொடுக்கல. இந்த கஞ்சனை எப்படி தான் திருத்துறதுன்னு பகவானுக்கும் தெரியலை. கொஞ்சம் யோசிச்சார். சரஸ்வதி பாய் மகா பெரிய பதிவிரத, என்னோட பெரிய பக்தை, அவட்ட போய் நம்ம கொஞ்சம் விளையாடுவோன்னு இந்த பிரம்மாவை நீ உன் சத்தியலோகத்துக்கு போ, எனக்கு இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சரஸ்வதி பாய் இருக்கிறப்போ, அதாவது அந்த நவகோட்டி நாராயணன் கடையில் இருக்கும்போது சரஸ்வதி பாய் வீட்டில் தனியாக தானே இருப்பா, அப்போது அவளை பார்க்க போகிறார் இவர். போயிட்டு மா அப்படின்னு கூப்பிடுறார். துளசி பூஜை பண்ணிட்டு இருந்தா அவ, யாருடா அது, யார் நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு கிடுகிடுன்னு ஓடி வந்தாளாம் வாசலில் பார்த்தா ஒரு வயோதிக அந்தனர் நின்றுருக்கார். பார்த்தா முகத்தில் பிரம்ம தேஜஸ் சொட்டுறது, சாக்ஷாத் கிருஷ்ண விக்கிரகமாட்டம் இருக்கார். ஆனால் என்னமோ வயோதிகத்தில் இருக்கார். சரி, என்ன மாமா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாலாம் சரஸ்வதி பாய். உடனே சொன்னார், என்னோட மகனுக்கு பூணல் போடணும்மா, எனக்கு கொஞ்சம் பணம் கூட அப்படின்னு கேட்டார். உடனே அவ சொன்னா, என்கிட்ட வந்து பணத்தை கேட்குறேளே, என்னோட கணவனை பற்றி இந்த ஊரே பேசுமே, ரொம்ப நன்னா பேசுமே, ஏன் என்கிட்ட வந்தேள், வேற யார்கிட்டையாச்சும் போய் கேட்கலாமே அப்படின்னாலாம். இல்லைம்மா, உன் கணவனான அந்த நவகோட்டி நாராயணன் 9 பெட்டிகளில் கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுருந்தானா, அதனால தான் அந்த கட்டுக்கட்டாக இருக்கிற பணத்தில் ஒரு கட்டு எனக்கு கிடச்சா கூட நான் என் பிள்ளைக்கு பூணல் கல்யாணம் போட்டுடுவேனேம்மா, அதனால தான் அவனை தேடிட்டு வந்தேன். அவன்கிட்ட போனால் அவன் என்ன தெரியுமா பண்ணா, என்னை நடு தெருவில் உருண்டு புரண்டு சண்டை போட்டாம்மா, நான் கொடுக்க மாட்டேன்னு. சரி, நீயாச்சும் ஏதாச்சும் கொடுப்ப அப்படின்னு உன்னை தேடி வந்தேன் அப்படின்னாராம். இவளுக்கோ மனசு அவருக்கு கொடுக்கணும்னு தோன்றது. ஏன்னா பூஜை சமயத்தில் வந்திருக்கார், பூஜை சமயத்தில் வந்தவாளுக்கு ஏதாவது பண்ணணும், அதுவும் வயோதிக அந்தனர், பூணல் கல்யாணத்துக்குன்னு வேற கேட்குறார், கொடுக்காம இருக்க முடியல. அப்போது என்னடா தேடுறது, என்னடா கொடுக்கறது அப்படின்னு வீட்டில் போய் தேடுறா. அப்போது கண்ணாடியில் அவளோட முகத்தை பார்க்கும்போது அவளோட மூக்கில் ஒரு மூக்குத்தி மின்னின்னு இருந்தது. அது அவளோட அம்மா அவளுக்கு சீதனமாக போட்டது. உடனே அந்த வைர மூக்குத்தியை கழட்டினா, நல்ல ஜாதி வைரம். அந்த வைர மூக்குத்தியை கழட்டி அந்த அந்தனர் கையில் கொடுத்துவிட்டு, இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சீதனம், இதை விற்று உங்கள் பிள்ளைக்கு பூணல் கல்யாணம் பேஷா போடுங்கோ, ஆனால் இந்த தெருவில் இருக்கிற என்னோட கணவனோட கடைக்கு மட்டும் போயிடாதீங்கோ அப்படின்னு ஒரு சின்ன விண்ணப்பம் வச்சுண்டா. நான் அந்த கடைக்கு போகவே மாட்டேம்மா அப்படின்னு அவர் அங்கே ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு அவர் கிளம்பினார் அங்கேருந்து. உடனே அந்த வயோதிக அந்தனராக வந்த பகவான் ஒரு திவ்யமங்கள ரூபத்தோட ஒரு பெரிய வியாபாரி ஆட்டம், நன்னா பட்டு பீதாம்பரம், ரொம்ப விலை உயர்ந்த நகைகள் எல்லாம் போட்டுண்டு அழகாக ஒரு பல்லக்கில் ஏறிண்டு அந்த பல்லக்கை கோடி பேர் தூக்குறா போல நடந்து வரார். எங்கே இந்த சரஸ்வதி பாய் எங்கே போவேண்டான்னு சொன்னாலோ அங்கே போய் அந்த நவகோட்டி நாராயணனோட அந்த கடை வாசலில் இறங்குறார். இறங்கின உடனே இவர் மகா பெரிய பணக்காரர் போல் இருக்குன்னு வரவேற்பெல்லாம் அமோகமாக பண்ணார். வரவேற்பெல்லாம் அமோகமாக பண்ணிவிட்டு, எதுக்கு இங்கே வந்தேள், என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு நல்ல ஜாதி வைரம் இருக்குது, இந்த வைரத்துக்கு எனக்கு 3000 வராகன் தங்க காசை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த வைரத்தை காட்டுங்க, நான் சோதித்து பார்த்துட்டு 3000 எவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படின்னாராம். அந்த வைரத்தை வாங்கி சோதித்தார். இதுக்கு 1000 ரூபாய் தானே கொடுக்கணும் அப்படின்னார். ஓய் ஒழுங்கா பாருமோய், இதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னார். உடனே அவர் அதை நன்னா உத்து பார்த்த போது தான் இந்த மூக்குத்தியை எங்கேயோ பார்த்தா போல இருக்கே அப்படின்னு யோசித்தார். அப்போ தான் இந்த மூக்குத்தி நம்ம சரஸ்வதி பாயோட மூக்கில் மின்னின்னு இருக்குமேன்னு அவருக்கு தோணித்து. அதனால் என்ன பண்ணார், தன்னோட கடையில் இருந்த ஒரு கல்லாவில் அந்த மூக்குத்தியை போட்டு பூட்டிவிட்டு, இதோ நான் காசை வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன், 3000 வராகனே கொடுக்குறேன், இங்கேயே நீங்கள் இருங்கோ அப்படின்னார். வீட்டுக்கு போய் சரஸ்வதி பாய் எங்கே இருக்க அப்படின்னு கத்துனார். அவள் பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தா. நம்ம மூக்குத்தி கொடுத்தது அவருக்கு தெரிஞ்சிருத்தோன்னு இந்த மூக்கை இப்படி மறைச்சுண்டே வந்திருந்தா. அவளை பார்த்த உடனே, என்ன பண்ணியிருந்த, பூஜை பண்ணின்னு இருந்தேன் பகவானுக்கு. சரி, உன்னோட மூக்குத்தியை காட்டு அப்படின்னாரா. இருங்கோ நான் பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு பூஜை ரூமுக்கு போடினா. ஏண்டா கிருஷ்ணா, என்னடா இது புது விளையாட்டாக இருக்குது, நான் அந்த மூக்குத்தியை அந்த அந்தனருக்கு தானமானே கொடுத்தேன், இப்போ அதை கேட்குறாளே நான் என்ன பண்ணுவேன்,
என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த கிருஷ்ணனண்ட ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலாயாஹி ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலாயாஹி ஹரே நந்தகுமாராயாஹி கிருஷ்ணா நவநீத சோராயாஹி மேகஷ்யாமள மோகன ரூபா முரளீதராயாஹி மேகஷ்யாமள மோகன ரூபா முரளீதராயாஹி ஹரே நந்தகுமாராயாஹி கிருஷ்ணா நவநீத சோராயாஹி கம்சமர்தன காளிங்கநர்தன கனகாம்பரதராயாஹி ஹரே நந்தகுமாராயாஹி கிருஷ்ணா நவநீத சோராயாஹி நவநீத சோராயாஹி நவநீத சோராயாஹி அப்படின்னு அந்த பகவானை வேண்டா. பகவான் எப்போவுமே நம்ம பிரார்த்தனைக்கு உடனே பதில் சொல்ல மாட்டானோன்னோ, அதனால் பகவானும் சும்மாவே இருந்தான். இந்த சரஸ்வதி பாய்க்கு ஒரு எண்ணம் தோணித்து. தன்னோட இந்த பக்கம் இருந்த மூக்குத்தியை கழட்டி அதில் இருந்த வைரத்தை அப்படி தட்டினா, அது வெளியில் வந்தது. உடனே அந்த வைரத்தை முழுங்கி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பகவான் அண்டையே போய் சேர்ந்துடலாம். இவருக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல, மகா கஞ்சனாக இருக்கார் இவர், என்ன பண்ணுறதுன்னே தெரியலைன்னு அந்த தண்ணி ஜலபாத்திரத்தையும் எடுத்துண்டு அந்த வைரத்தை வாயில் போட்டுண்டு அப்படி தண்ணியை குடி. அந்த சமயத்தில் எங்கேருந்தோ அவளோட இன்னொரு மூக்குத்தி அந்த ஜலபாத்திரத்தில் வந்து விழருது. ஆஹா கிருஷ்ணா உன்னோட அருளே அருள்டா அப்படின்னு அந்த மூக்குத்தி எடுத்துட்டு போய் அந்த நவகோட்டி நாராயணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. உடனே அவர் இது உன் மூக்குத்தி தானே அப்படின்னார். ஆமாம் இது என் மூக்குத்தி தான், இப்போ தான் கழட்டின்னு வந்து கொடுத்தேன் பூஜையை முடிச்சுட்டு அப்படின்னா. சரி கொடு அப்படின்னு அதை வாங்கிட்டு போனார். கடைக்கு போனால் அந்த உயர்ந்த வணிகரும் அங்கே இல்லை. சரி கல்லாவை திறந்து பார்ப்போம், கிடச்ச வரைக்கும் நமக்கு லாபம்னு கல்லாவை திறந்தார். கல்லாவிலையும் அந்த வைர மூக்குத்தி இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. வீட்டுக்கு ஓடி வந்தார். ஹே சரஸ்வதி பாய் அப்படின்னு கூப்பிட்டார். அவள் உள்ளேருந்து ஓடி வந்தா. என்ன சுவாமி என்னாச்சு அப்படிங்கும்போது, உண்மையை சொல்லு, இந்த வைர மூக்குத்தி நீ யாருக்கு கொடுத்த, உனக்கு எப்படி திரும்பி வந்தது அப்படின்னு கேட்டார். அவள் உடனே நடந்ததை எல்லாம் சொல்லி முடிக்கிறா. ஒரு வயோதிக அந்தனர் வந்தார். அந்த அந்தனருக்கு பூனல் கல்யாணம் தன்னோட பிள்ளைக்கு பண்ணணுங்கிறதுக்காக காசு கேட்டார். அதனால் என் மூக்குத்தியை அவுத்து கொடுத்தேன் அப்படின்னா. சரி அந்த மூக்குத்தி உனக்கு எப்படி திரும்பி வந்தது? நீங்கள் அந்த மூக்குத்தியை நீங்கள் எங்ககிட்ட கேட்டேளோன்னோ நான் போய் பூஜை ரூமில் பகவானை பிரார்த்தனை பண்ணேன். பகவான் உடனே அந்த ஜலபாத்திரத்தில் அந்த மூக்குத்தியை போட்டான். நான் உடனே அதை எடுத்துன்னு வந்து உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல தான் அவருக்கு விஷயம் புரிஞ்சது. தன்னண்ட வந்தது பகவான் தான், தன்னோட உருண்டு புரண்டு சண்டை போட்டது பகவான் தான், தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட யாசகம் கேட்டதும் பகவான் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அவருக்கு தெரிய வருது. அப்போது ஒரு அசிரீரி கேட்கறது, ஹே நவகோட்டி நாராயணா, காலம் போக போக உனக்கு புரந்தரதாசர்னு பேர் மாறும். உன்னோட குருவாக இருக்க போகிறவ ஒரு வேசி, அதனால் நீ அவளை தேடிண்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பு. இங்கே நீ நாமபாராயண பக்த மண்டலியை ஒன்று ஆரம்பி. அந்த பக்த மண்டலியில் நிறையா பஜனைகள் பாடி என்னை எல்லாரும் அடையறா போல பண்ணு. உன்னோட பாட்டையெல்லாம் புரந்தர விட்டலன்னு முடி. இந்த விட்டலனையே உன்னோட குருவாக ஏற்றுண்டு முதல்ல உன்னோட பாடல்களை எல்லாம் எழுது. அதுக்கடுத்து புரந்தரிங்கிற ஒரு வேசியே உனக்கு குருவாக இருப்பா அப்படின்னு சொல்லி மறைஞ்சது அந்த அசிரீரி. உடனே அவருக்கு பெரிய வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணார், 9 பெட்டிகளில் கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுருந்தாரோன்னோ அத்தனையும் தானம் தர்மம்னு கொடுத்தார். கொடுத்துவிட்டு உஞ்சவர்த்தி எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு வந்தார். ராகி தந்திரா ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ ಓ ರಾಗಿ ತಂದಿರಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ ಓ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯ ಬಂದವರಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯ ಬಂದವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರಾ
ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ 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 ಶ್ರೀರಮಣನ ಸದಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಪುರುದಿಕ ಭಾಗೋ ಅನ್ನವರಾಗಿ ಶ್ರೀರಮಣನ ಸದಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಪುರುದಿಕ ಭಾಗೋ ಅನ್ನವರಾಗಿ ಹರ ಹರ ಸಂಹಾರ ನೀಡುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ಹರ ಹರ ಸಂಹಾರ ನೀಡುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ராகி தந்திர. இப்போ புரந்தரதாசர் பரப்பின பக்தி மார்க்கத்தை பற்றி நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அவர் என்ன மார்க்கத்தை பரப்பினார்? நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற மார்க்கத்தை பரப்பினார். கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்கிறது வேதம். இந்த கலியில் வேதத்து ஸ்மரணை பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அந்த வேதத்தோட சாரமாக இருக்கக்கூடிய பகவன் நாமத்தை ஸ்மரணை பண்ணாலே போரும், உனக்கு முக்தி கிடச்சிரும் அப்படிங்கிறது வேதம். சரி, பகவன் நாமத்தை சொன்னாலே முக்தி கிடச்சிரும்னா ஏன் அங்கே திரேதாயுகம் துவாபர யுகத்துலலாம் இருந்த முனிவர்கள் ஏன் உட்காந்து தபசு ஜபமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டால், அவள் பண்ணின பாவம் சின்ன பாவம்னு நினச்சா. அந்த சின்ன பாவத்தை கழிக்கிறதுக்கு அவள் பெரிய நியூக்ளியர் வெப்பனான பகவன் நாமத்தை யூஸ் பண்ண முடியுமா? அதனால தான் அவள் அப்படி பண்ணா. இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, மூட்டை பூச்சிக்கு பயந்துண்டு யாராச்சும் வீட்டை கொளுத்துவாளா? அதே மாதிரி தான் அந்த யோகிகளும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பகவன் நாமத்தை விட சின்னதான மருந்தான தபம் ஜபம் எல்லாம் பண்ணினார். ஆனால் இந்த கலியில் எவ்வளோ பாவம் நடக்கிறது, எவ்வளோ பாவங்களெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த பாவத்தை எல்லாம் நம்ம அழிக்கணும்னா பகவன் நாம ஸ்மரணை தானே நம்ம கிட்ட இருக்கணும். அது எவ்வளோ பெரிய நியூக்ளியர் வெப்பன், அத்தனையும் அது பாழாக்கிடுமோன்னோ. அதனால தான் அந்த சுகபிரம்ம மகரிஷி பாகவதத்தில் சொல்கிறார், கலிஹி சாதுன்னு. ஏன் மற்ற யுகங்கள் எல்லாம் பகவானை ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும். ஆனால் இந்த கலியில் மட்டும் பாருங்கோ, பகவானோட நாமத்தை ஹே நாராயணான்னு ஒரு தடவை சொன்னால் கூட போருமா, அந்த ஜீவனுக்கு முக்தி கிடச்சிரும். அதனால தான் இந்த கலி எவ்வளோ பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பாவத்திலையும் ஒரு நன்மை இருக்குது. அது என்ன நன்மைன்னா, பகவான் நாமத்தை ஒரு தடவை சொன்னால் கூட போருமே, நமக்கு முக்தி கிடச்சிருதோன்னோ. அதனால தான் ஆக கலிஹி சாது. இந்த பாகவதத்தில் எந்த இடத்த தொட்டாலும் பகவன் நாம ஸ்மரணையோட ஒரு அழகான விளக்கம் இருக்குது. அஜாமிளன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த அஜாமிளன் மகா பாவி. அஜாமிளோ நாம மஹீசுரஃப் புரா சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி குரோர் கிராகணனமேத்ய திருஷ்டவான் சுத்ருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலம் அப்படிங்கிறா பாகவதத்தில். என்னன்னா, அஜாமிளன்னு ஒரு பிராமணன் இருந்தானா. அந்த பிராமணன் தன்னோட வைதீக நெறியெல்லாம் விட்டுட்டு அந்த காட்டில் பார்த்த ஒரு வேசிக்கு அடிமையாகி 10 பிள்ளைய அவளோட பெருத்துண்டான். அந்த 10 பிள்ளைக்கு என்னென்னமோ பேர் வச்சான். ஆனால் கடைசியாக ஒரு கடைக்குட்டியாக 10வது குழந்தை பிறந்ததோன்னோ அந்த 10வது குழந்தைக்கு நாராயணான்னு பேரை வச்சான். அவனோட மரண தருவாய். அப்போது யமபட்டாள்லாம் அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. பார்க்கவே அவனுக்கு பயமாக இருக்குது. இவனை கூட்டிட்டு போக 3 யமபட்டாள் வந்தா. சாதாரண ஜீவனை கூட்டிட்டு போக 2 யமபட்டாள் தான் வருவா. ஆனால் இவன் மகா பாபி ஒன்னோ, அதனால் இவனை கூட்டிட்டு போக 3 யமபட்டாள் வந்தாளாம். அவளோட கோர ரூபத்தை பார்த்து அவன் பயந்துட்டான். சரி, நம்ம கடைசி பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வருவோன்ட்டு ஹே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டானா. அப்படி நாராயணான்னு கூப்பிட்ட பிறகு பகவான் தன்னோட திவ்யமங்கள ரூபத்தோட அவனுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து யமதர்மனோட தூதர்கள் எல்லாம் ஓட விரட்டுறார். ஓட விரட்டிட்டு அவனை தன்னோட மலர் கைகளால் தூக்கிண்டு வைகுண்டத்துக்கு போய் நான் அவனுக்கு முக்தி அளித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீ நாராயண நாமத்தை ஒரு தடவை ஸ்மரணை பண்ணிட்டியோன்னோ உன்னோட பாவம் எல்லாம் தீனால் தூசாக்கும் செப்பேலோர் எம்பாவாய்ங்கிறா போல உன்னோட பாவம்ங்கிற பஞ்சு மூட்டையெல்லாம் இந்த நாராயணாங்கிற ஒரு தீனால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த பகவன் நாமத்தோட பெருமையை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த பகவன் நாம ஸ்மரணை இந்த புரந்தரதாசரோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவருக்கு, இந்த புரந்தரதாசருக்கும் இந்த சரஸ்வதி பாய்க்கும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பேர் ருக்மணி.
அந்த ருக்மணியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து பருவ வயசுக்கு வந்துட்டா. அதனால் அவளுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணி வைக்கணுமோன்னோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் 9 பெட்டிகளில் காசு சேர்த்து வச்சுருந்ததில் ஒரு நயா பைசா இப்போ கிடையாது. உஞ்சவர்த்தி எடுத்தே சாப்பிட்டுன்னு இருக்கார் புரந்தரதாசர். இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுன்னே அவளுக்கு தெரியலை. சரி, அந்த பகவானே தொனன்னு என்ன பண்ணா, அவளும் அந்த பாண்டுரங்கன் மேலேயே பாரத்தை போட்டா. இந்த தம்பதிகள் என் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்காளே, என்னது இது இப்படிலாம் என் மேலே பக்தி பண்ணுறாளே, இவாளை நான் காப்பாற்ற வேண்டாமான்னு அந்த பாண்டுரங்கன் திருப்பி ஒரு வயோதிக வேடம் போட்டுண்டு திருப்பி அந்த புரந்தரதாசரோட வீட்டுக்கு வந்தார். வந்து, ஏன்பா நாராயணா, உன்னோட பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறதா உத்தேசம் அப்படின்னு கேட்டார். எப்போ பகவான் கண்ணை திறக்கிறானோ, எப்போ பகவான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தானே சுவாமி நான் கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னார். சரி, பகவான் கண்ணை திறந்துட்டான்னே வச்சுக்கோ. இப்போது என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவனோட பிள்ளைக்கும் வரன் தேடின்னு இருக்கா. அவளை அண்ட போய் நான் பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். உடனே சரி நீங்கள் பேஷாக போயிட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறா. அப்புறம் போன அந்த அந்தனர் எங்கே போனார்னே தெரியலை. அவர் அப்போ எங்கே போனார் தெரியுமா, ஆதித்த நல்லூரில் இருக்கக்கூடிய அவரோட நண்பர்னு சொன்னாரோன்னோ அவரை பார்க்க போனார். அங்கே ஒருத்தன் இருந்தான். அவனை வரன் பேசட்டுமா இந்த புரந்தரதாசரோட பொண்ணு ருக்மணிக்கு அப்படின்னு கேட்டால் அவள் அப்பா கிட்ட போய், ஓ பேஷா பேசலாம், ஆனால் என் பிள்ளைக்கு வரதட்சணையாக நிறையா பணம் கொண்டு வரணும், 3000 வராகன் கொண்டு வரணும்னார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த புரந்தரதாசரோ உஞ்சவர்த்தி எடுத்து தான் சாப்பிட்றார், அவர் எப்படி உனக்கு இவ்வளோ பணத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயோதிக அந்தனரா வேடம் போட்டுருந்த அந்த பகவான் புரந்தரதாசரோட வீட்டுக்கு வரார். புரந்தரதாசரோட வீட்டுக்கு வந்து, ஹே புரந்தரதாசா, நான் சொன்னேன் ஒன்றும் அந்த வரத்தை போய் பார்த்து பேசினேன். அவள் வந்து இந்த மாதிரி 3000 வராகன் வரதட்சணையாக கேட்குறா, உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னார். சுவாமி என்னால் முடியுமா, நானே உஞ்சவர்த்தி எடுத்து தானே சாப்பிட்றேன், என்னண்ட போய் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறேளே அப்படின்னு கேட்டாளாம். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டுரங்கனும் மறைஞ்சிட்டார். மாதவராவுக்கும் ரத்னாபாய்க்கும் பிறந்த இந்த புரந்தரதாசர் அந்த யோகி சொன்னதை கேட்டு பயந்துட்டார். அவள் 3000 வராகன் கேட்குறாங்கிறேளே, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னார். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரும் மறைஞ்ச பிறகு என்ன பண்ணார், ஒரு பை நிறையா கொண்டு வந்தார். இந்த 3000 வராகன் வா எடுத்துட்டு வா, நம்ம கூட போய் அப்படியே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவளோட கிளம்பி அந்த கிஷ்கிந்தாபுரியில் அவளை போய் பார்க்குறா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காராளை பார்த்துட்டு அந்த கேசவராவ் அப்படிங்கிற அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து பேசுகிறா. அவரும் ஓகே தாராளமாக நீங்கள் 3000 வராகன் கொடுக்குறேன்னா தாராளமாக பண்ணிடலாம், ஆனால் கல்யாணத்துக்கும் சேர்த்து 7000 வராகனா 10,000 வராகனா எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இந்த 3000 வராகன் கிடச்சதே பாண்டுரங்கன் புண்ணியம், இதில் 7000 வராகனுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னார். அது கொடுத்தா கல்யாணம், இல்லைன்னா இல்லை அப்படின்னார். சரி பகவானே வழிவிடுவான் அப்படின்னார். சரி அந்த பாண்டுரங்கனா இருந்த அந்த வயோதிகர் என்ன பண்ணார், திருப்பி போய் அந்த மகாலட்சுமி கிட்ட வேண்டாம், மகாலட்சுமி கொடுத்த 7000 வராகனையும் சேர்த்து 10,000 வராகனா வச்சு அந்த புரந்தரதாசரோட பொண்ணான ருக்மிணிக்கு அந்த கேசவராவோட பையனுக்கு ரொம்ப ரொம்ப நன்னா கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பேஷா முடிஞ்ச பிறகு தன்னோட குழந்தை நன்னா வாழறத ஒரு 10 நாள் இருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறார் தன்னோட பஜனை கோஷ்டியெல்லாம் கூட்டிண்டு. அப்படி கிளம்புறச்ச வழியில் ஒரு ஆலமரத்தில் படுத்து உறங்குறார். அப்படி உறங்கும்போது அந்த தாத்தா மறைஞ்சுடுறார். அந்த தாத்தாவும் பாண்டுரங்கனோட ரூபமும் மாறி மாறி அவரோட கனவுல வருது. எழுந்து பார்த்தா அந்த தாத்தா காணும். வந்தது பாண்டுரங்கன்னு தான் தெரிஞ்சு அவர் ஜெய ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல 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 பாண்டுரங்க விட்டல ஹரி ஓம் விட்டல பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல ஹரி ஓம் விட்டல பாண்டுரங்க விட்டல चोका मेळा कुरुबाई ज्ञानानंदा विठ्ठला चंदरिवासा मुक्ताबाई रत्नविलासा विठ्ठला विठ्ठल विठ्ठल विठ्ठला पांडुरंग विठ्ठला विठ्ठल विठ्ठल विठ्ठला पांडुरंग विठ्ठला
அப்படின்னு அந்த பாண்டுரங்கனை நினச்சி தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி அவர் தியானம் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து இருக்கும்போது ஒரு நாளைக்கு தீர்த்த யாத்திரை போகணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறார். அப்படி வரச்ச அவரோட கண்ணுக்கு மலைகளிலேயே உயர்ந்த மலையான திருப்பதி மலை படுறது. அந்த திருப்பதியில் ஏறி பகவானை சேவிக்கிறார். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் மகர குண்டலதரம் மதன கோபாலம் மகர குண்டலதரம் மதன கோபாலம் பக்தபோஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் பக்தபோஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். இப்படின்னு அவர் அங்கே பகவானை பாடின்னு இருக்கார். அவரும் அந்த சரஸ்வதி பாயும். அப்படி அவர் பாடின்னு இருக்கறச்சே ஒரு பொண்ணு அந்த சன்னிதானத்தை சுற்றி வந்துட்டுருக்கா. அவரோட திவ்யமங்கலமான காந்த குரலால் மயங்கி அவர் முன்னாடி வந்து நிற்கிறா. நின்றுட்டு, சுவாமின்னு நீங்கள் எத்தனை நாள் இங்கே தங்க போகிறேள் அப்படின்னா, இந்த திருமலையப்பனோட சேவை எப்போ எனக்கு அழுத்து போகிறதோ அது வரைக்கும் இங்கே தான் இங்கே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ நீங்கள் என்னோட ஆற்றுலேயே க்ஷேமமாக இருக்கலாமே அப்படின்னா, ஓ தாராளமாக இருக்கேனே அப்படின்னு அந்த புரந்தரதாசரையும் அவரோட மனைவியான சரஸ்வதி பாயையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறா இந்த புரந்தரி. இந்த புரந்தரதாசர் தினமும் இரவு தூங்கவே மாட்டார். ராமஜபம் பண்ணிகிட்டே சுற்றி முற்றி என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தினமும் இந்த புரந்தரிங்கிற அந்த பெண் கையில் ஒரு வீணையை எடுத்துட்டு எங்கேயோ போகிறத பார்க்குறார். அவட்ட கேட்கறதுக்கும் கூச்சமாக இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். என்னதான் இருந்தாலும் புரந்தரி வேசி குலத்தில் பிறந்தாலும் அவ மகா பெரிய கிருஷ்ண பக்தையாக இருந்தா. எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணி அறியாதவள். அப்பேற்பட்ட கற்புக்கரசியாக இருந்தா அவ. சரி, அவன் மேலே சந்தேகப்படுறது தப்பு தான், இருந்தாலும் நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுத்து, அதை தீர்த்துக்கிறது தான் முறை அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு இரவு அவள் வீணை எடுத்துட்டு போகிறச்ச அவள் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அவளுக்கு தெரியாமல் அவள் நேராக போய் திருமலையப்பனோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்கிறா. அவள் போய் நின்ன உடனே சன்னிதானம் திறக்கிறது. சன்னிதானத்துக்குள்ளேருந்து பகவான் வெளியில் வரார். வெளியில் வந்து, புரந்தரி என்னைக்கும் போல் இன்னைக்கு நீ வீணவாசி, நான் உன் வீணவாசித்தலுக்கு ஆடுறேன் அப்படின்னார். அவளும் வீணை வாசிக்க ஆரம்பித்தா. ரொம்ப ரொம்ப இனிமையாக வாசிக்கிறா. அதுக்கு பகவான், பிருந்தாவனமே குஞ்சபவனமே நாச்சிதகிரிதரலால், ஹோ பிருந்தாவனமே குஞ்சபவனமே நாச்சிதகிரிதரலால், இதி சுகுமார் ஹை, இதி சுகுமார் ஹை, இதி சுகுமார் ஹை, இதி சுகுமார் ஹை, ஹோ பிருந்தாவனமே குஞ்சபவனமே நாச்சிதகிரிதரலால், தர 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 முரளியதர தர 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 முரளியதர பர 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 மதுர மதுர பர 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 மதுர மதுர கரதர கரதர நட்டவர ரூப சுந்தர ஸ்புரஹாரி ஹ इति सुकुमार है, इति सुकुमार है, इति सुकुमार है, इति सुकुमार है, बहुपित कलपक स्तूरि तिलपगंधम सुगंधम समम समागमम गुहु गुहु इति वितकोकिल कलरव कूषित वृंदावन सदना मागेन्द्र नीलत्युति कोमलांग मधुमंदहासवदना चंद्र सूर्य नयना नागेन्द्र शयन रमणा इति सुकुमार है, इति सुकुमार है, इति सुकुमार है, इति सुकुमार है, हो वृंदावन में कुंज भवन में नाचत गिरिधर लाल, हो वृंदावन में कुंज भवन में नाचत गिरिधर लाल, नाचत गिरिधर लाल, नाचत गिरिधर लाल. பிருந்தாவனத்தில் தன்னோட மலர் பாதங்களை வச்சு எப்படி பகவான் ஆடினானோ அதே போலவே இப்பவும் ஆடினானாம். அதை பார்த்த புரந்தரதாசருக்கு கண் அப்படியே கண்லேருந்து ஆனந்த கண்ணீராக சொட்டுறது. அதை பார்த்து அந்த பகவான் பார்த்துட்டார். அவர் கண்லேருந்து ஆனர்ந்த கண்ணீர் வருது அப்படின்னு அவரை சோதிக்கணும்னு நினச்சார்.
சரி எப்பவும் நீ வாசிக்கிறதுக்கு தானே நான் ஆடுறேன், உன்னோட வீணையை இன்னைக்கு கொடு, நான் வாசிக்கிறேன், நீ ஆடு அப்படின்னார். சரின்னு அவளும் பகவான் சொல்லாத தட்ட முடியாதுன்னு பகவானோட கையில் அந்த வீணையை கொடுக்குறான். கொடுத்த உடனே இவர் அப்பஸ்வரத்தில் எந்த ராகமுமே இல்லாமல் அந்த வீணையை மீட்ட ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட புரந்தரதாசருக்கு தாங்க முடியலை. பெரிய இசை வித்வானோன்னு அவர், பகவானே இப்படி வாசிக்கிறானே, என்ன தான் இவன் எல்லா கலையோட வித்வான்னு சொல்கிறாளே அந்த பகவான், என்ன இவ்வளோ கேவலமாக வீணையை வாசிக்கிறானே அப்படின்னு, என்ன வாசிக்கிற நீ நிறுத்து அப்படின்னு முன்னாடி வந்தாராம் அந்த தூண்லேருந்து. பகவான் உடனே ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ இப்படி வெளியில் வரத்துக்காக தான் நான் வாசித்தேன் அப்படின்னாராம். சரி எதுக்கு இந்த திருவிளையாடல் அப்படின்னா, நீ புரந்தரிய மறைவில் நின்று பார்க்கணும்னு நினச்ச, அங்கே என்னோட தரிசனம் உனக்கு முழுமையாக கிடைக்காது. இப்போ சொல்லு, நீ யார் மூலமாக உனக்கு என்னோட தரிசனம் கிடச்சிது அப்படின்னு. புரந்தரி மூலமாக தான் கிடச்சிது அப்படின்ன. சரி புரந்தரி மூலமாக தானே கிடச்சிது, நான் இன்னைக்கு அசிரீரியா என்ன சொன்னேன், உனக்கு ஒரு பெண் தான் உனக்கு குருவாக இருக்க போகிறா அப்படின்னு சொன்னேனோன்னோ, அந்த குரு வேற யாரும் இல்லை, இந்த புரந்தரி தான். அவள் தான் இனிமேல் உனக்கு குரு, அவள் மூலமாக தான் என்னோட தரிசனம் உனக்கு கிடச்சிது. அவளையே நீ குருவாக ஏற்றுண்டு அவள் சொல்கிறதையெல்லாம் இந்த லோகத்துக்கு பரப்பி இந்த லோகத்தில் நாம ஜபத்தை நீ நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சன்னிதானத்துக்கு போய் மறைஞ்சு விட்டார். பகவான் சொன்னதை தட்ட முடியுமா? அந்த பெண்ணோட காலில் விழறார். விழுந்த, அம்மா நீ தான் எனக்கு குருவாக இருக்கணுங்கிறச்ச அவள் அப்படியே திக்குமுக்காடி போயிடுறா. எவ்வளோ பெரிய சுவாமி நீங்கள் போய் என் காலில் விழலாமா, தப்பு அப்படின்னு சொன்னார். அப்போது பகவான் அன்னைக்கு அசிரீரியா சொன்னது புரந்தரதாசருக்கு ஞாபகம் வந்தது. என்னோட பேர் இன்னிலேருந்து நாராயணனாக இருந்த என் பேர் புரந்தரதாசரா உன்னோட அடிமையாக மாறட்டுமா, புரந்தரிங்கிற உன்னோட பேர் அந்த புரந்தரன்னு மாறி அந்த புரந்தரியான உனக்கு நான் அடிமையாக இருக்கிறதாக புரந்தரதாசர்னு என் பேர் மாறட்டும் அப்படின்னு அவளோட தாசரா தன்னை மாற்றிண்டா. அவகிட்டேந்து பல உபதேசங்களை வாங்கிண்டு இந்த உலகம் முழுக்க தன்னோட கீர்த்தனையால் அந்த உபதேசங்களை எல்லாம் பரப்பிண்டு வந்தார். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து இருக்கார். எப்பவும் பஜனை கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு தான். இந்த சரஸ்வதி பாய்க்கு வீட்டில் சாப்பாடை கூட ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு கஷ்டம். அதனால் அவன் அன்னைக்கு புரந்தரதாசரோட கிழிஞ்சி போன வேஷ்டியை தச்சுன்னு இருக்கா. அப்போது கிஷ்கிந்தாபுரியிலேருந்து ஒரு தூதுவன் வரான். அவன் வந்து, மா இங்கே புரந்தரதாசர் இருக்காரா அப்படின்னா. ஓ இருக்காரு, ஆனால் பஜனையில் இருக்கார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா. அப்படி என்ன வேணும்னு கேட்கறச்ச அந்த ஊசி அவளோட கையில் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சுடுத்து. அந்த எரிச்சல்ல அவன் சொன்னதே அவளுக்கு காதில் விழலை. அவன் என்ன சொன்னான்னா, உங்களோட புத்திரியான அந்த ருக்மிணி தேவி கர்ப்பவதி ஆயிருக்கா, அவளுக்கு சீரெல்லாம் பண்ணணும்னு அந்த கிஷ்கிந்தாபுரியில் இருக்கிற கேசவராவ் சொல்லி அனுப்பினார், அதைத்தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னார். இங்கே சாப்பிடவே எதுவும் இல்லையா, இதில் சீர் வேற கொடுக்கணுமா, சீர் போயா அப்படின்னு அனுப்பி விட்டா அந்த ஊசி குத்தின வேகத்தில். அப்புறமா அந்த கிஷ்கிந்தாபுரியிலேருந்து வந்த தூதுவன் புரந்தரதாசரை போய் பார்க்க அந்த புரந்தரதாசருக்கு வீட்டில் நடந்த விஷயம் தெரியறது. சரி என்னால் முடிஞ்சதை நான் சீராக பண்ணுறேன், அந்த பகவானே என்னை காப்பாற்றுவான், சரஸ்வதி பாய் சொன்னதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து, பாண்டுரங்கா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு வேண்டின்ண்டே இருக்கார். அப்போது அந்த கிஷ்கிந்தாபுரியில் என்னாச்சு தெரியுமா? 10 மாட்டு வண்டி போச்சான். அந்த 10 மாட்டு வண்டியிலையும் நவரத்னங்களும் தங்க ஆபரணங்களும் பணமும் பட்டு புடவையும் பீதாம்பரமும் எல்லாம் இருந்துதான். எல்லாத்தையும் ஒரு அழகான ஒரு வணிகர் அங்கே இறக்கி வச்சுட்டு, இது புரந்தரதாசர் இந்த ருக்மிணிக்காக அனுப்பி வச்சார் அவளோட சீதனமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஏறி அவர் கிளம்பிட்டார். உடனே அந்த திருப்பி கேசவரா ஒரு தூதுவன் அனுப்புகிறார். தூதுவனை அனுப்பி அந்த தூதுவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் சீர் அனுப்பின சீர் ரொம்ப நன்னா வந்து சேர்ந்தது, கேசவராவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். நான் சீரே அனுப்பலையே, என்னடா ஆச்சு அப்படின்னு கிருஷ்ணனோட தியானத்தில் அமர்ந்தா அந்த கிருஷ்ணன் நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. ஹே கிருஷ்ணா, உன்னோட கருணைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சங்கச்சக்கரதர வைஜயந்திதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசிமாலா சோமபேஜளா கருட கமன ஹரி பங்கஜநாப சங்கச்சக்கரதர வைஜயந்திதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசிமாலா சோமபேஜளா கருட கமன ஹரி பங்கஜநாப விட்டலாயே ரே விட்டலாயே ரே விட்டலாயே ரே பண்டரிராயா விட்டலாயே ரே ஜெய் ஜெய் பாண்டுரங்க ஹரி 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 ஜெய் ஜெய் பாண்டுரங்க ஹரி
விட்டலாயே ரே விட்டலாயே ரே விட்டலாயே ரே பண்டரிராயா விட்டலாயே ரே விட்டலாயே ரே. இப்படி அவர் அந்த விட்டலனை புகழ்ந்து பாடிண்டே தன்னோட பஜனை மண்டலியில் இருந்துட்டு வரார். ஒரு நாளைக்கு பஜனை நடந்துட்டே இருக்கு. திடீர்னு போய் என்ன பண்ணார், தன்னோட மேலே இருந்த அங்கவஸ்திரத்தை தண்ணியில் முக்கி முக்கி நனைச்சு புழிஞ்சுட்டு இருந்தார். இதை பார்த்து அங்கே இருந்தவா எல்லாருக்கும் புரந்தரதாசருக்கு பைத்தியமே பிடிச்சிடுத்து போல் இருக்குன்னு நினச்சா. அப்போது கோவில்லேருந்து வரவா ஒரு 4 பேரை பார்த்துட்டு புரந்தரதாசர் எங்கன்னு கேட்டா. இதோ அங்கே தான் ஏதோ புத்திஸ்வாதீனம் இல்லாதவன் போல தன்னோட அங்கவஸ்திரத்தை நினச்சி புழிஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னார். உடனே அவள் எல்லாரும் அங்கே போய், இப்போ தானே நீங்கள் அங்கே பாண்டுரங்கன் கோயிலில் எரிஞ்ச தீய உங்களோட அங்கவஸ்திரத்தை புழிஞ்சு அணைச்சல் இங்கேயும் அதையே பண்ணின்னு இருக்கேளே அப்படின்ன போது அவர் சொன்னார், நான் இங்கே பஜனையில் இருந்தபோது பாண்டுரங்கன் சொன்னால் என்னோட கோயில் தீ பிடிச்சின்னு இருக்கு, அதை இங்கேருந்தே உன்னோட அங்கவஸ்திரத்தை நினச்சி புழிஞ்சி அதை நீ அணைச்சிடு அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு தான் நான் இங்கே நினச்சி புழிஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். எல்லாருக்கும் கண்ணத்தில் அரைஞ்சா போல இருந்தது. இதே மாதிரியே இன்னொரு சம்பவமும் இருக்குது. என்னடான்னா, இந்த புரந்தரதாசர் தன்னோட நாமத்தை எப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்கான், அந்த புரந்தரதாசருக்கு நம்ம ஒரு சேவகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆசை வந்துதான். அதனால் ஒரு சின்ன குழந்தை வடிவம் எடுத்துட்டு அவர்கிட்ட வந்தாராம். வந்து நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே புரந்தரதாசர் சொன்னார், உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் அப்பண்ணா அப்படின்னா. சரி, இன்னிலேருந்து நீ எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னார். ராப்பகலா அந்த அப்பண்ணா ரூபத்தில் இருந்த கிருஷ்ணன் அந்த புரந்தரதாசருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, புரந்தரதாசர் தூக்கத்திலேயே பகவானை நினச்சிட்டு இருந்தார். டேய் அப்பண்ணா, எனக்கு கொண்டு தண்ணி கொடுறா பார்க்கலாம் அப்படின்னார். இந்த அப்பண்ணா போனவனே தெரியல, ரொம்ப நேரம் கழித்து தண்ணியை கொண்டு வந்தான். பஜனையில் இருந்த புரந்தரதாசருக்கு ஒரே கோபம். அந்த சொம்பை எடுத்து வீசினார் அப்பண்ணா முகத்தில். நெத்திலேருந்து அப்படியே ரத்தம் கொட்டுறது. அந்த அப்பண்ணா அப்படியே ஓடிட்டான், எங்கே போனான்னே தெரியல. தப்பு சொன்னால் மட்டும் கோபம் வந்துடும் அப்படின்னு இங்கே இவர் கோபமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறச்சே எல்லாரும் புரந்தரதாசரோட வீட்டுக்கு ஓடி வரா. அப்பா புரந்தரதாசா, பாண்டுரங்கனோட நெத்திலேருந்து ரத்தமாக வழியறது அப்படின்னா. உடனே பாண்டுரங்கன் கோயிலுக்கு பார்த்தா பாண்டுரங்கனோட சிலா ரூபத்திலேருந்து ரத்தமாக வழிஞ்சுன்னு இருக்கு. பார்த்த புரந்தரதாசருக்கு தூக்கி வாரி போட்டது. ஹே கிருஷ்ணா, எனக்கு சேவை பண்ணணும்னு வந்தியேடா கிருஷ்ணா, உனக்கு நான் கொடுத்த பரிசு இந்த அடிதானா, என்னை மன்னிச்சுக்கோடா கிருஷ்ணான்னு தன்னோட அங்கவஸ்திரத்தை எடுத்து அந்த அடிப்பட்ட காயத்தை அப்படி தொடச்சி விட அந்த ரத்தம் வர நின்னது. இப்பவும் பாண்டுரங்கன் நெத்தியில் அந்த வடுவை நம்ம பார்க்கலாம். இப்படி பாண்டுரங்கன் புரந்தரதாசருக்கு ரொம்ப அழகாக உதவி பண்ணியிருக்கான். அவருக்கு எழுந்த ஆணவத்தை எல்லாம் கூட அப்பப்போ அடக்கியிருக்கான். ஒரு நாளைக்கு அவருக்கு தான் நல்லா பாடுவோம், தான் எல்லா பாகவதர்களை விட சிறந்தவா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. பாடுற எல்லா பாகவதர்களோட ராகமும் சரியே இல்லை, தப்புன்னு ஏதாச்சும் சொல்லின்னு இருந்தா அந்த புரந்தரதாசர். அதை கேட்டு எல்லா பாகவதருக்கும் கோபம் வந்தது. சரி, நாங்கள் ஏதோ பாட்டு கற்றுக்காமல் பாடுறதே பெரிய விஷயம் சுவாமி, நாம பாராயணத்துக்கு ராகம்லாம் முக்கியம் இல்லை, பகவானோட நாமத்தை சொன்னால் போகிறோம், நீங்கள் சும்மா ஏதாச்சும் சொல்லின்னு இருக்காதேள் அப்படின்னா. உடனே இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் என் பஜனை மண்டியிலேயே இருக்க வேண்டாம், நீ எல்லாம் பாகவதனே இல்லை, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னாராம். அவனை கிளம்புன்னு சொன்னது தான் அடுத்த வார்த்தை. அதுக்கு அடுத்த வார்த்தை அவரோட வாயிலேருந்து வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னோட வாயை திறந்து கிருஷ்ணான்னு கூட சொல்ல முடியல புரந்தரதாசருக்கு. கதறி அழுதார். ஏ பாண்டுரங்கா, என்னை காப்பாத்துன்னு மனசாலையே நினச்சுண்டார். பாண்டுரங்கன் உடனே அவருக்கு பிரத்யக்ஷமாகி சொன்னால், நானும் என்னோட பக்தர்களும் வேற இல்லை, உண்மையை சொல்ல போனால் நான் அடியவர்களுக்கு அடிமை, அந்த அடியவருக்கு அடியவனான என்ன நீ இப்படி துன்புறுத்திட்ட. எப்படி துன்புறுத்திட்டன்னா, அவளுக்கு நீ அவமானம் கொடுத்த, அதனால் நீ எனக்கு அவமானத்தா போல, அதனால் அந்த அடியவாளண்டெல்லாம் நீ போய் மன்னிப்பு கேட்டுண்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே அவரும் சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாவர்களை எல்லாம் சுற்றி ஒரு பிரதட்சணமாக வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் ஒரு நல்ல நாளில் அவர் பாண்டுரங்கனோடையே ஜோதியாக கலந்துடுறார். இப்போ கூட புரந்தரதாசரோட கீர்த்தனையை பாட நம்மளோட மனசு உருகி அந்த பாண்டுரங்கனையே போய் சேர்றது. அவர் பகவானண்ட சேரலை, இன்றைக்கும் அவரோட கீர்த்தனை மூலமாக நம்மள்கிட்ட வாழ்ந்துட்டே இருக்கார்.
பகவானோட பக்தியை இன்னிக்கும் பரப்பிண்டே இருக்காருன்னு சொல்லிண்டு நான் கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீச நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண